நிஜமா தான் சொல்றேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம், நான் செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன். அத்தை, யாருக்கு ஃபோன் பண்றீங்க? பண்ணாதீங்க அத்தை, தயவு செஞ்சு யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை, அத்தை, இவ கெஞ்சறத பார்த்து ஏமாந்துடாதீங்க. நீங்க கால் பண்ணுங்க. ஐயோ, இவளை பத்தி இவ அக்கா மாமனார் மாமியார் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. ஐயோ அத்தை, அதுக்கு தானே கால் பண்ணிருக்கேன். சொல்லதான் போறேன். அத்தை, அத்தை, வேணாம் அத்தை, ஃபோன் பண்ணாதீங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் பேர் எடுத்துடுறேன். பாத்தீங்களா அத்தை, இவ்ளோ தூரம் போனாதான் நீங்க சொல்றதே இவ கேக்குறா. ஆனா நீங்க இவ லேசா வந்து கெஞ்சினதும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க. அவர்தாம்மா, உன் அக்காவோட மாமனார் தான் கூப்பிடுறாரு. நான் ஃபோன் பண்ணதும் அங்க ரிங்கு போயிடுச்சுல, மரியாதைக்கு பதில் பேசணும்ல. பேசுறேன். இல்ல அத்தை, அத்தை. ஹலோ, நான் லலிதா பேசுறேங்க. அம்மா நீங்களா? வணக்கம்மா, வணக்கம்மா. உங்க நம்பர் என்கிட்ட இல்ல, அதான் யாருன்னு தெரியலன்னு நினைச்சு திரும்ப கூப்பிட்டேன். எப்படிமா இருக்கீங்க? அன்பு தம்பி, ஆனந்தி எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். அதுவும் நீங்க வந்ததும் ஊருக்கு கிளம்பிட்டீங்க. சரியா பேச கூட டைம் இல்ல. ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் நீங்க பேசலையா? அதான் நான் கால் பண்ணேன். சந்தோஷமா, சந்தோஷமா. நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? உங்கள்ட்ட இருந்து போன் வந்ததே சந்தோஷமா இருக்கு. ஆனந்தியோட அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க ஆனந்திய பாத்துக்கிறத பத்தி அவங்கள்ட்ட சொன்னோம். அப்படியா? அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அதுக்கேத்த தகுதியோட இருந்தா நாமளும் நல்லா பாத்துக்க தானே செய்வோம். ஆனந்திய பத்தி சொல்லணுமா? உங்களுக்கே தெரியுமே, தங்கமான பொண்ணு. எல்லாம் உங்க பெரிய மனசுமா. உங்க குணத்துக்கும் மனசுக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. என்னமோ கெட்ட நேரம் நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா குணத்துல கோகிலா, ஆனந்தி ரெண்டு பேருமே தங்கம் தான். ஆமாமா, கோகிலாவும் நல்ல பொண்ணுதான். ஆனா எனக்கு தான் ஒரு சின்ன வருத்தம். என்னம்மா சொல்றீங்க? வருத்தமா? என்ன வருத்தம்? யார் மேல? அது வந்துட்டு வெறும் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிடல, அதான் வருத்தம். அடுத்த தடவை வரும்போது 2 நாளாச்சும் இங்க தங்குற மாதிரி வாங்க. நல்லா கறி மீனெல்லாம் எடுத்து ஆக்கி போட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டாதான் ஆனந்தியும் சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷமா இருந்தா அத பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். அவ வயித்துல இருக்குல்ல குழந்தை, அதுவும் சந்தோஷப்படும். அதுக்காக தான் சொல்றேன். அம்மா, எனக்கு மட்டும் வசதி இருந்தா உங்களுக்கு கோயிலா கட்டி கும்பிடுவாம்மா. என்ன மனசுமா உங்களுக்கு, என்ன பெருந்தன்மை. இந்த காலத்துல யார் இப்படி இருப்பாங்க? எல்லா பெருமையும் என் மருமக ஆனந்திக்கு தான். சரிங்க, இன்னொரு தடவை நீங்க ஊருக்கு வரும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. சரி, நான் வச்சிரட்டுமா? நல்லதுமா, வச்சிருங்க. இவ எப்பவும் இப்படிதான் சும்மா பூச்சாண்டி காட்டுறா. நாம கொஞ்சம் அழுது ஒரு நடிப்பை போட்டா அதை நம்பி மனசு இறங்கிடுவான்னு நினைக்காத. இது உனக்கு கடைசி வாய்ப்பு. ஒழுங்கா வேலைக்கு லீவ் போடுற, ஆஸ்பத்திரிக்கு போய் உன் புள்ளைக்கு அப்பா ஏன் புள்ளன்னு பதிவு பண்ணிட்டு வந்திருக்கல, அதை எடுக்கிற. இதுல ஏதாச்சும் அன்புக்கு தெரிய வச்சு குழப்பி விட பார்த்த, ஒரே ஒரு போன் தான். ஆனா இப்ப பேசின மாதிரி பொய் பேச மாட்டேன், மொத்த உண்மையும் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. சூப்பர் அத்தை, இவள இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். என்ன ஆட்டம், என்ன அதிகாரம், யாருக்கிட்ட? அத்தை, அன்பு மாமா வரும்போது
இவ எப்படி பேசுறான்னு பார்க்கலாம்.